இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்தார்கள். அவரால் அதிலிருந்து தப்பிக்க முடியலன்னு சொல்லி அநேகர் சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து ஜனங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே அடிபட்டு மரித்து உயிர்த்தெழுந்தார். இந்த உயிர்த்தெழுதின் வல்லமை ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்கும். அதான் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு சென்றது. அவர் சிலுவையிலே கொண்டு போனது தண்டனைக்காக அல்ல. அவர் சிலுவையில் அடிபட்டது ஜனங்களுடைய பாவங்களிலிருந்து ஜனங்கள் வெளியே வரணும், மரணத்திலிருந்து வெளியில் வரணும். அவரை விசுவாசிக்கிறவன் மரிப்பதில்லை. அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன், அவர் சரீரத்தை புசிக்கிறவன் இரண்டாம் மரணத்தை அடைவதில்லை. அவனுக்கு பரலோக ராஜ்யத்தை நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த குமாரத்துவத்தை குறித்து நிறைய சொல்லணும்னு எனக்கு ஆசை. தெய்வம் என்பது என்ன? தெய்வம் என்பது நம்மால் வரையப்படுகிற செய்யப்படுகிற சிலையோ, வரையப்படுகிற ஓவியமோ, அல்லது செத்தவங்களோ இல்லை அரசியல் தலைவர்களோ, சினிமா நடிகர்களோ அல்ல. தெய்வம் என்பது உன்னால் காண முடியாதது, உன்னை கண்டது. நீ எல்லாராலும் காணப்படும்படியாய் உன்னை உண்டாக்கினது, உருவாக்கினது. அதுதான் தெய்வம். நீ தெய்வத்தை உண்டாக்க முடியாது, நீ தெய்வத்தை உருவாக்க முடியாது. ஆனால் உன்னை உருவாக்கி அநேகர் காணும்படியாக உன்னை வாழ வைத்திருக்கிறவருக்கு பேர் தான் தெய்வம். அவரே உனக்காக வந்தார். அந்த இனிய ஓசை, இனிய நாதம் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்தார். உன்னை போல வந்தார், உன்னை மீட்க வந்தார். நீ மரித்து என்றைக்கும் போய் நரகத்துக்கு போயிடக்கூடாது, ஆத்மா அழிந்துடக்கூடாதுன்னு சொல்லி உன்னை மீட்டெடுக்க வந்தவர் இந்த நாள் முழுவதும் உன்னோடு கூட இருப்பார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற ஜனங்கள் ஒரு நாளும் தோற்று போவதில்லை. நித்திய வாழ்வை தருகிற தேவன் இவரே. தெய்வம் என்பது பயப்படக்கூடியதல்ல, அவரோடு வாழ்வதற்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பது. தெய்வத்தோடு கரம் பிடித்து நடந்து போகிற ஒரு அனுபவம் தான் கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவம். தெய்வத்துக்கு பயந்து நிற்கிறது அல்ல, தெய்வத்தோடு வாழ்கிற அனுபவம். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.